என்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங் பா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி மேப் ஸ்டடி கிளாஸஸ் தான் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி மூணு மேப் ஸ்டடி வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஃபர்தரா பார்க்கல அப்படின்னா நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். ஜியாகிரபி ஃபுல்லாவே எப்படி கொண்டு போறோம், மேப்ல வச்சு எப்படி ஃபுல்லாவே அப்டேட் பண்ண போறோம் அப்படிங்கிறத அந்த கிளாஸஸ்ல கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமில வந்து 1 இயருக்கான டிஎன்பிசியா இருக்கட்டும், டிஎன்யூஎஸ்ஆர்பியா இருக்கட்டும், எல்லா எக்ஸாம்ஸ்க்கான 1 இயருக்கான மேக்ஸ், ரீசனிங் அண்ட் ஜிஎஸ் பேட்ச் வந்து போட்டிருக்காங்க. அது எப்படி ஜாயின் பண்ணணும், அதுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத இந்த நம்பர்ல நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல உங்களுக்கு என்கொயர் பண்ணோம்னா இந்த நம்பர்ல கால் பண்ணி நீங்க டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஃபர்தரா மூவ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. வாங்க மேப்குள்ள போகலாம். குட் மார்னிங் பா. வெல்கம் ஸ்ரீ தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி. நம்ம ஜியாகிரபிக்கு ரெகுலராக ஒரு மேப் ஸ்டடி கொண்டு போயிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் நம்ம வந்து 20 மேப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த 20 மேப்பும் ரெகுலராக நோட்டு போட்டு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க. இதை ஃபாலோ பண்ணால் ஜியாகிரபி கண்டிப்பாக போகுது. இதை தாண்டி வேற கொஸ்டின்ஸ் இல்லை. இந்த செஷன் முடிச்சதுக்கப்புறம் பிஒய்க்யூல எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஆர்வம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது எந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 21 மேப்பு இந்தியாவோட வடகிழக்கு பருவக்காற்று. இந்தியாவோட வடகிழக்கு பருவக்காற்று. இந்த வடகிழக்கு பருவக்காற்று போன மேப்ல என்ன பார்த்தோம், இந்தியாவோட பருவகாலம் எத்தனையா பிரிக்காங்க, 4ஆ பிரிக்காங்க. என்னென்ன, குளிர்காலம், கோடைக்காலம், தென்மேற்கு பருவக்காற்று காலம் அல்லது மழைக்காலம், அதுக்கடுத்து வடகிழக்கு பருவக்காற்று காலம். 3 முடிச்சாச்சு. இதுல என்ன பார்க்க போறோம், வடகிழக்கு பருவக்காற்று காலம் பார்க்க போறோம். இந்த வடகிழக்கு பருவக்காற்றுனால அதிக மழைப்பொழிவு எங்க பெறுது அப்படின்னா தமிழ்நாடு. தென்மேற்கு பருவக்காற்றுனால அதிக பயனடைகிறது இந்தியா. தமிழகம் வந்து எந்த பருவ மழைனால அதிகமா விளையுதுன்னா வடகிழக்கு பருவக்காற்றுனாலதான் பரவுது. வடகிழக்கு பருவக்காற்று அப்படிங்கிறது அக்டோபர் டு டிசம்பர் மாதம் அப்படின்னு பார்த்தோமா. இந்த வடகிழக்கு பருவக்காற்று என்ன, பருவக்காற்று அப்படின்னா வேற எதுவுமே இல்ல. காற்று அப்படின்னா ஒரே டைரக்ஷன்ல போறது காத்துன்னு சொல்லுவோம். பருவக்காற்று அப்படின்னா எந்த டைரக்ஷன்ல போதும் அதே டைரக்ஷன்ல திரும்ப வந்துச்சு அப்படின்னா அது பருவக்காற்று. தென்மேற்கு பருவக்காற்று எந்த டைரக்ஷன்ல போச்சோ அதே டைரக்ஷன்ல திரும்ப வந்துச்சா வடகிழக்கு பருவக்காற்று. அவ்வளவுதான் சிம்பிள். இந்த தென்மேற்கு பருவக்காற்று அதோட பின்னடையும் பருவம், அது முடிஞ்ச இடத்துல இருந்து மறுபடியும் அதை ஆரம்பிச்சு வந்துடும். அதான் பின்னடையும் பருவக்காற்றுன்னு சொல்லுவாங்க. எதனால அப்படின்னா கொரியாலிசிஸ் விசை, பூமி சுழல்தா, தன்னைத்தானே சுத்துதா, சுத்திக்கிட்டே பூமி சூரியனையும் சுத்தி வரதுனால அந்த கொரியாலிசிஸ் விசைனால என்ன ஆகுது, அது வந்து திசை மாற்றம் ஏற்படுது. அந்த திசை தான் வந்து தென்மேற்குல இருந்து வடகிழக்கா மாறுது. இதனாலதான் வந்து வடகிழக்கு பருவக்காற்று. வடகிழக்கு பருவக்காற்றுன்னு வேற எதுவுமே இல்ல. தென்மேற்கு பருவக்காற்றோட பின்னடையும் பருவக்காற்று தான் வந்து வடகிழக்கு பருவக்காற்றுன்னு சொல்றாங்க. அது என்ன பருவக்காற்று அப்படின்னாலே எந்த டைரக்ஷன்ல போதோ அதே டைரக்ஷன் ரிட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா பருவக்காற்றுன்னு சொல்லுவாங்க. இது கொரியாலிசிஸ் விசையினால தென்மேற்கு வந்து வடகிழக்கா மாறுது. அவ்வளவுதான். இதனால அதிக பயனடைகிறது வந்து கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா அந்த பகுதிகள் தான். இப்ப இங்க இருந்து வந்துச்சா, இங்க தென்மேற்கு பருவக்காற்று வட இந்தியால அதிக பயனடைச்சு. அதே டைரக்ஷன்ல வந்து இங்க போயிட்டு என்ன ஆகுது, இங்க வர்ற வந்து இங்க இருக்க கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு இந்த 4 மாநிலங்களுக்கு அதிக மழைப்பொழிவு வந்து வடகிழக்கு பருவமழை வந்து தருதுன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். அதே மாதிரி இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்பா. இந்தியா ஆண்டு சராசரி மழைப்பொழிவு வந்து 118 சென்டிமீட்டர். ஆண்டு சராசரி மழைப்பொழிவு அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா வேற எதுவுமே இல்லை. இப்போ வந்து மேகாலயால மௌசின்ராம் என்ன பார்த்தோம், உலகிலே அதிக மழைப்பொழிவு தருது. எவ்வளவு, 1141 சென்டிமீட்டர். அப்ப இந்தியாவிலே கம்மியான மழைப்பொழிவு தருது ராஜஸ்தான உள்ள ஜெய்சால்மர் அப்படிங்கிற பகுதி பார்த்தோம். அப்போ ஒவ்வொரு இடத்துல ஒரு மழைப்பொழிவு இருக்கா, அப்ப எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி மொத்தமா ஆவரேஜ் பண்ணி அப்படின்னு சொல்லிதான் வந்து இந்தியாவோட ஆண்டு சராசரி மழைப்பொழிவுன்னு சொல்றாங்க. எவ்வளோ, 118 சென்டிமீட்டர் அப்படிங்கிறாங்க. அவ்வளவுதான். ரிவைஸ் பண்ணிடலாமா. இந்தியாவோட பருவகாலம் எத்தனை அப்படிங்காங்க, 4. பருவகாலம் அப்படிங்கிற எந்த மொழிச்சொல் இருந்து பெறப்படுது, அரபு மொழிச்சொல். அதுக்கு என்ன, மவுன்சிம் அப்படிங்கிற அரபு மொழிச்சொல் இருந்து பெறப்படுது. அதுக்கு என்ன பொருள், பருவகாலம் அப்படிங்கிறதா பொருள். பருவகாலம் இந்தியாவில் 4ஆ பிரிக்காங்க. குளிர்காலம், கோடைக்காலம், தென்மேற்கு பருவக்காற்று காலம் அல்லது மழைக்காலம், வடகிழக்கு பருவக்காற்று காலம். குளிர்காலம் அப்படிங்கிறது ஜனவரி, பிப்ரவரி. கோடைக்காலம் அப்படிங்கிறது மார்ச் டு மே. தென்மேற்கு பருவக்காற்று அல்லது மழைக்காலம் அப்படிங்கிறது ஜூன் டு செப்டம்பர். அக்டோபர் டிசம்பர் அப்படிங்கிறது வடகிழக்கு பருவக்காற்று காலம். அதுல 3 முடிச்சாச்சு. இப்போ வடகிழக்கு பருவக்காற்று. வடகிழக்கு பருவக்காற்றுனால பயனடையுது தமிழ்நாடு வந்து வடகிழக்குனால பயனடையுது. இந்தியா வந்து தென்மேற்கு பருவக்காற்றுனால பயனடையுது. தென்மேற்கோட பின்னடையும் பருவக்காற்று தான் வடகிழக்கு பருவக்காற்றுன்னு சொல்லுவாங்க. கொரியாலிசிஸ் விசையினால திசை மாறி வடகிழக்கா மாறுது. அவ்வளவுதான். இது வந்து எந்த டைரக்ஷன்ல போச்சோ அதே டைரக்ஷன் திரும்பி வந்து கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு பகுதியில் இடியுடன் கூடிய கனமழை கொடுக்கும். அந்த டைம்ல வந்து இந்த புயல்லாம் வருதா புயல், அந்த மாதிரி புயல்ஸ் எல்லாம் வருதுல்ல, அந்த புயல்லாம் வந்து இந்த காலங்களில் அதிகமா வரும். ஓகேவா. இதுல இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னா இந்தியாவோட ஆண்டு சராசரி மழைப்பொழிவு வந்து 118 சென்டிமீட்டர். கண்டிப்பா அந்த மேப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன்பா. ஃபர்தரா மேப் வந்து கொண்டு போவோம். ஒரு 80 மேப்ஸ் கிட்ட போவோம். 80 மேப் தான் வந்து டெய்லி நம்ம ஸ்பெண்ட் பண்றது 5 to 10 மினிட்ஸ் தான். காலையில ஒரு மேப், ஈவினிங் ஒரு மேப். அது வந்து நம்ம ரிலாக்ஸேஷன் டைம் கூட ரீல்ஸ் வந்து பார்த்துட்டு விட்டுலாம். அந்த மாதிரி பார்த்தாலே வந்து 5 மார்க் வருது அப்படின்னா ஈஸியா தானே குரூப் 4 அண்ட் குரூப் 2க்கு. அது இது நம்ம இதுல போனோம்னு சொன்னா குரூப் 1 10 கொஸ்டின்ஸ்,
அதான் தாராளமா நீங்க பார்க்கலாம். ஒவ்வொரு மார்க்குமே நமக்கு கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் ஒண்ணுதான். எப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு மென்ஷன் பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.